எவ்வளோ இளநீ? 30, 40. இது 30ஆ? இது 40, அது 30. என்னங்க மனசாட்சி இல்லாமல் இது 30 இது 40. எனக்கு அப்போ இதே வாங்கிக்கிறேன், பெருசாக இருக்கு. எதாக இருந்தாலும் எது பெருசாக இருக்கோ அதான் கேட்குறேன். ஆமாம், 30 ரூபாய்க்கு சின்னதாக இருக்குது, இது 40 ரூபாய்க்கு பெருசாக இருக்கல. 2 கொடுங்க. அதில் நீங்கள் என்ன வருங்கண்ணா? அருங்கால். அருங்கால் அப்படிங்களா? சரி. உங்களுக்கு வேணாம், நான் திங்கிறத நீங்கள் பார்க்கறது மட்டும் தான் வேடிக்கை எனக்கு வேணும். வருவேன். ஒரு இளநீ தான், காசு இல்லை போ. எத்தனை வருஷமா அந்த இளநீ வியாபாரம் பண்ணுறீங்க? நான் 3 வருஷமா பண்ணிட்டு 3 வருஷமா. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. 3 வருஷமா. நம்ம இந்த மாதிரி விவசாயிங்க கிட்டலாம் வந்து நம்ம பேரும் பேசக்கூடாது, பைத்தியம். நான் பேரும் பேசல, அவங்க என்ன வரும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அங்கே பாரு தண்ணி ஊற்றுது பாரு. பசங்களாம் எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு 2 பையன், ஒரு பொண்ணு. நல்லா கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? இங்கே பாருங்க. எனக்கு ஒன்று கொடுங்க. இது மட்டும் குடிக்க, அதுங்களுக்கு மட்டும் பெருசு, எனக்கு மட்டும் ரவுண்டு இருக்குது, உனக்கு மட்டும் பெரிய இளநியாக இருக்குது. இங்கே பாரு, இது எடுத்துட்டு தான் குடிச்சானே. சீ, கடையில் பறக்காட்டியா இருக்கீங்க. 30 வருஷமா வியாபாரம் பார்க்குறீங்க? இல்லை, 3 வருஷமா. 3 வருஷமாவா? 3 வருஷம் 30 வருஷம் நினச்சிக்கிட்டேன். நீ என்னல தண்ணி ஒரு மாதிரி சூப்பராக டேஸ்டாக இருக்கு. தண்ணி டேஸ்டாக இருக்கா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா இருக்கா? இல்லாட்டி நான் குடிச்சு பார்க்குறேன். இந்த இதை மாற்றி இதை எடுத்துக்கோ. நல்ல வேலை. ஸ்டார் வச்சு குடிக்காதா? யா. வாயை வச்சு குடி. ஸ்டார் வச்சு குடிச்சா குடிச்ச மாதிரி தெரியாது, அப்படியே வாயை வச்சு ஊறி. ஆனால் ட்ரெஸ்ஸில் பட்டுற கரை பட்டுரும். இது படாதானே? படுமா? இளநீ தண்ணி பட்டா கரைப்படுமா? இது பட்டா கரைப்படுமா? இளநீ தண்ணி பட்டா. ஐயோ அப்பா, இளநீ தண்ணி பட்டா கரைப்படுமா? அண்டாவை தூக்கி கமுத்துற மாதிரி தான் இருக்கு. ஐயா, நான் பழக்கு தின்கிற விதத்தில் என்ன மாதிரி அடிச்சு காடு. நீ புள்ளா குடிக்க, நான் புள்ளையா குடிக்க பார்க்கணும். ஆனால் நீ தான் ஜெயிக்கிறியாட்டுக்கு. சாமி புத்தால அறிவு மாதிரி கொட்டுது. பூச்சி அடைச்சிருவாரு. ஆனால் இன்னும் 10 இளநீ கொடுத்தாலும் இதுக்கு குடிச்சிடும். இங்கே இருந்தீங்கன்னா அந்த 3 இந்த ஆட்டையை போட்டுரும். அதில் ஒரு சொட்டு இருக்கு, அதையும் நக்கி உறிஞ்சிரு. அடி பாவி, உடச்சு கொடுக்காத. எனக்கு அந்த மாதிரிலாம் குடிச்சு பழக்கம் இல்லை சாமி. இளநீ ஒரு தேங்காவே வாங்க போனால் 20 ரூபா சொல்கிறாங்க, தெரியுமா? விலைவாசி அவ்வளோ ஏறி கிடக்குது. என்னென்ன சொல்கிறீங்க? நீ அவங்க 30 ரூபாய்க்கு தராங்க, 60 ரூபாய்க்கு வாங்க நிற்கிறப்ப நீ. அவங்க பாவம், அவங்களுக்கும் நம்ம காசு கொடுக்கலாம், தப்பே இல்லை. கஷ்டப்படுறவங்களுக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே இளநீ கேட்குறியா? அடுத்து என்ன கேட்பா? பிரியாணியா? ஆமாம். அரை மணி நேரம் தின்னுக்கிட்டே இருக்கு. இது மாதிரி சாயங்காலமாக அதெல்லாம் பானிபூரி. அப்புறம் ஏன் வயிறு வலி வராது? எல்லா வலியும் உனக்கு வரும். இன்னைக்கு போகும்போது பஸ்ஸில் போகும்போது எனக்கு வயிற்றால வராமல் இருந்தால் சரி, வீட்டுக்கு போகிறப்ப. ஐயா எடுத்து வைக்கிறாரு, உனக்கு மட்டும் ஸ்பெஷலா. இன்னும் 1 ஒன்று தான் இருக்கு. ஆமாம், இங்கே பாருங்க. என்ன அது சங்கலாம் ஊதுது? கொஞ்சம் வாயில வையா. கொஞ்சோண்டு கூட இவர் எனக்கு அவங்க வெட்டி தருவாங்க, நானும் சாப்பிடுவேன். லாரிக்கிட்ட போயிடாத, இந்தாண்டவா. ஐயோ கொடிமையா இருக்கு. நீ திங்கத்தை பார்த்தா யாருமே சாப்பிட்றதே வெறுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு சாப்பிடவே கூடாது, அதான் நான் சாப்பிட போடுறேன். இங்க பாரு, இப்படி எடுத்து அப்படி சாப்பிடு ஆன்னு அப்படிங்கிற. இந்த மட்டி உள்ள வச்சு அமுத்துற, அப்படியே முழுங்கிடு. ஓகேண்ணா டேஸ்டாக தான் இருக்கு. சரி, நீ சாப்பிட்ட மாதிரி நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். ஓ அப்பா,
இதெல்லாம் கொடூரத்தின் உச்சம். சூப்பர். இது என்னடா அது முழு தேங்காய் உள்ள இறங்க மாட்டிருக்கு. ஏன் அதை போட்டா அதை முடிஞ்சிட வேண்டியதானே. அது இறந்துங்கிறத பார்க்குமா உங்க ஃபேன் போட்டோ எடுக்குமா? பசி அடங்கல. அதை வெட்டி கொடுக்க சொல்லு பின்ன. இந்தாண்ட இருக்கு. இளநீ நாலா பக்கமும் தொங்குது. நம்ம ஹோட்டலுக்கு போவோம் அடுத்து சாப்பிட. ஹோட்டலுக்கா? ஹோட்டலுக்காரன் மூடிட்டு போயிடுவான். இது மாதிரி நின்னா அவங்களே சிரிக்கிறாங்க பாரு. திங்கிறது தூங்குறது ஊரை சுத்துறது. இதை பெத்தாங்களா என்னன்னு தெரியல. நீங்களா தெரிஞ்சா சொல்லுங்களா கொஞ்சம். இந்த அண்ணாடு தண்ணி எடுத்து எனக்கு நான் மட்டும் தான் குடிப்பேன், தரமாட்டேன். அப்ப ஏற்கனவே தண்ணி தான் கொடுத்தாரு அவரு. வேற என்ன கொடுத்தாரு?